தம்பி கார்த்திகிட்ட அந்த நெறியாளர் கேட்டிருக்க கூடாது. அவர் எவ்வளவு நாகரிகமா பதில் சொல்றாரு. அது சென்சிட்டிவ் இஷ்யூ, அது உணர்வுபூர்வமான சிக்கல், அதை தவிருங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா மறுபடியும் விட்டுருக்கணும். திருப்பி லட்டு வேணாமான்னு அவர் வேணான்றாரு. அவ்வளவுதான். அவர் ஒன்னும் யாரையும் காயப்படுத்தணும். நீங்க பேச்ச கேளுங்க, யாரையா காயப்படுத்துற மாதிரி இருக்குதான்னு பாருங்க. அதுக்கு போய் கோவப்படுறது அர்த்தம். இந்த தம்பி மேலேயும் தப்பு இல்ல, பவன் அது இதுக்கெல்லாம் கோவப்பட வேண்டியது இல்ல. எது முதல்ல நம்ம வெளிப்படையா இத்தனை ஊடகங்களுக்கு முன்னாடி நான் ஒரு மகனா, நான் இந்த பொது மகனா கேட்க விரும்புறது, சனாதனம்னா என்ன, சனாதன தர்மம் என்றால் என்ன, யார் விளக்கி எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு புரிய வைக்க தயாரா இருக்கிறீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. சனாதனம்லாம் லட்டுல எல்லாம் சனாதனம் இருக்குதுங்கிறதெல்லாம் எப்படி ஏற்கிறது சொல்லுங்க. நீங்க கேலி பண்ணி சிரிக்கிறேன்னா இதுல போய் நீங்க இவ்வளவு இது காட்டும் போது சிரிப்பா வருது. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், என் தம்பி கார்த்தி மன்னிப்பு கேட்டதுல எனக்கு வருத்தம் இருக்கு. ஆனா அவருக்கு, என் தம்பி சூர்யாவுக்கு பிரச்சனை இருக்கு. அங்க படம் வெளியாகுது,